ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சென்சாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு சின்ன சின்ன இலை, ஒரு இலை ரெண்டு இலை இந்த மாதிரி மாட்டினாவே சென்சார் நின்று போயிடும். அது எப்படி நிற்க வேணாம்னு நினைக்கிறீங்க? அது எப்படி ஒரு பெரிய வாட்டம், ஒரு 10 வாட்டம், இப்போ ஒரு 10 இலை ஒரு அந்த மாதிரி அதுக்கு மேலே ஒரு வாட்டம் ஓடுறதுனா மட்டும் நின்னால் போதும், ஒரு இலை ரெண்டு இலை மாட்டலாம் நிற்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அது எப்படி இதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ இந்த எல்லோ லைட் எரியுது. இந்த எல்லோ லைட் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம தடி நிறுத்திக்கணும். அதுக்கு நம்ம தடி பின்னாடி தள்ளி பார்த்தோமா அந்த லைட் ஆஃப் ஆகும். அங்கே பாருங்கள், தடி பின்னாடி தள்ளுறேன். பின்னாடி நோத்தனமா இப்போ பாருங்கள், அந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த பக்கம் இழுத்தமா பாருங்கள், அந்த லைட் எரியுது. பாருங்கள், அந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இப்போ ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த பிளாக் கலர் பட்டனு தான், இந்த பிளாக் கலர் பட்டனு இந்த மாதிரி ஒரு தகுச்சி எடுத்து இந்த பட்டன் அழுத்தணுமா அங்கே நம்பர் காமிக்கும். நம்பர் இப்போ 95 இருக்குதுங்களா? இப்போ 95 இருக்குதுன்னா இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை குறைச்சி வச்சோமா உரவாட்டம் சின்னதாக இருந்தால் கூட ஓடும், சரி நின்றுடும். பாயிண்ட் அதிகமாக வச்சோமா பெரிய உரவாட்டம் ஓடனா நின்று போயிடும், சின்ன உரவாட்டத்துக்கு நிற்காது. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன இதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ தெரியுதா? அந்த ஸ்க்ரூ இப்படி திருப்பணமா அந்த பாயிண்ட் மாறும். பாருங்கள், அதான் இப்போ பாருங்கள், பாயிண்ட் அதிகமாகுது. இப்படி திருப்பினா பாருங்கள், பாயிண்ட் கம்மியாகுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ நமக்கு சின்ன சின்ன உரவாட்டத்துக்கு நிற்கணும்னா இப்படி பாயிண்ட் குறைச்சி வைக்கணும். நம்ம ஒரு 10 பாயிண்ட் குறைச்சி வச்சுட்டு அங்கே பார்த்தோமா தெரியும் எந்த சைஸ் உரவாட்டத்துக்கு நமக்கு தடி நிற்கிது அப்படிங்கிறது. அப்போ நம்ம கொஞ்சம் அடிக்கடி நிற்கிது, சின்ன சின்ன உரவாட்டு ஒரு 2 இலை 3 இலை பிடிச்சா கூட நிற்கிது அப்படின்னா அதெல்லாம் நிற்க தேவையில்ல அப்படின்னு நினச்சோமா இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். இதை அழுத்தி பிடிச்சா இந்த பாயிண்ட் காமிக்கும். இதை அழுத்தி பிடிக்கலன்னா அங்கே காமிக்காது, 0 தான் வரும். இதை அழுத்தி பிடிச்சா தான் அந்த பாயிண்ட் காமிக்கும். இதை அழுத்தி பிடிச்சி நம்ம இந்த ஸ்க்ரூ அந்த பக்கம் இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணோமா அங்கே பாயிண்ட் அதிகமாகவும் கம்மியாகும். அவ்வளோதான் இதெல்லாம் வித்தியாசம். இதை முள் பண்ணாவே அங்கே சரியாயிடும். நம்ம எந்த சைஸுக்கு உரவாட்டம் ஓடுமோ அந்த உரவாட்டத்துக்கு அந்த மாதிரி அங்கே ஓட்டி பார்த்தோமா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதா, பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கிறதான்னு நம்ம ஓட்டி பார்த்து இதில் பாயிண்ட்டை மாற்றிக்கணும். அவ்வளோதான் இதில் இருக்கிற ஒரு இது.